மனிதர்களோட உணவில் ஏராளமான ஊட்டச்சத்தை அள்ளி கொடுக்கறது பழங்கள் தான். நான் பர்ச்சேஸ் போகும்போது இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பார்த்தேன். நட்சத்திர வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் நமக்கு வாழை, கொய்யா, நாவல், திராட்சை, இலந்தைன்னு நூற்றுக்கணக்கான பழங்களுக்கு பெயர்களும் அதனுடைய சிறப்புகள் இருக்குது. தற்போதைய காலகட்டத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட்டுன்ற பழத்தை என்னால் பல இடங்களில் பார்க்க முடியுது. இவ்வளவு ஏன், பல பேர் தமிழ்நாட்டில் இதை பயிரிட்டு விவசாயம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டிராகன் ஃப்ரூட் இந்த பேரை கேட்டவுடனே இந்த பழம் சைனாவிலேருந்து வந்ததுன்னு நினைப்போம். ஆனால் இந்த பழம் மத்திய அமெரிக்க நாடுகளான குவாத்தமலா, எல் சல்வடார், அப்புறம் கரீபிய தீவுகள்லேருந்து உலகத்தோட பிற பகுதிகளுக்கு போயிருக்கு. வியட்நாம் நாட்டில் அதிகப்படியாக விவசாயம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பழத்தை சைனாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதனுடைய பெயர் பிட்டாயா. ஆனால் 1960களில் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கும்போது இதனுடைய உருவ அமைப்பு சைனீஸ் டிராகனை ஞாபகப்படுத்துகிற விதத்தில் இருக்கிறதுனால இதுக்கு டிராகன் ஃப்ரூட்னு ஆங்கில பெயர் வச்சுட்டாங்க. நாமளும் அதே பெயரை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு தமிழ் பெயர் வைப்போமா? சைனாவும் நாமளும் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான். அவங்களுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட கலாச்சார தொடர்புகள் இருக்குது. சைனீஸ் டிராகன்றது ஒரு வழிபாட்டு முறை. பல இடங்களில் சைனாக்குள்ளே இந்த டிராகனை நீங்கள் பார்க்கலாம். அது அவங்களோட அடையாளமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் யாழிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை. கோயில்களில் தூண்கள்லையும் சிலைகளையும் பெரிய அளவில் இந்த யாழிகளை நீங்கள் பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு அப்புறம் உருவ அமைப்பிலான ஒற்றுமை, இந்த ரெண்டையும் கருத்தில் வச்சு இந்த பழத்துக்கு யாழிப்பழம்னு பெயர் வச்சா நல்லா இருக்கும். தமிழ் மொழி ஆய்வாளர்களும் தமிழ் மக்களும் யாழிப்பழங்கிற பெயரை ஏற்றுக்கிட்டு பயன்படுத்தணும். இந்த பெயர் எளிமையாக அவருக்கு கூப்பிட நயம்படவும் இருக்குது. நன்றி.